நடிகர் நாகார்ஜுனா தான் சமந்தா நாக சைத்தன்யாவோட விவாகரத்துக்கு காரணம். தன்னோட மருமகளை அமைச்சர் கேடிஆரோட படுக்கைக்கு அனுப்ப கட்டாயப்படுத்தி அதுக்கு சமந்தா சம்மதிக்காம போனதுனால தான் விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தெலுங்கானா அமைச்சர் பேசியிருக்க விஷயங்கள் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க நிலையில சமந்தா நாகார்ஜுனா நாக சைத்தன்யா அப்படின்னு எல்லாருமே ஏற்கனவே தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாம மொத்த தெலுங்கு திரையுலகமே இதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நாகார்ஜுனாவுடைய மனைவியும் சமந்தாவுடைய முன்னாள் மாமியாருமான நடிகை அமலா இந்த சர்ச்சையை பத்தி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. நடிகை அமலா அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெண் அமைச்சர் இப்படி அரைக்கி போல பேசலாமா? காஞ்சூரியன் பேய் போல பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒரு பெண் மீது எப்படி சுமத்தலாம்? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்தை பற்றியும் தன்னோட கணவரை பற்றியும் இப்படி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காங்க. ராகுல் காந்திஜி, தயவு செஞ்சு இந்த அமைச்சரை உங்க கட்சியில இருந்து நீக்கணும். எப்பவுமே பெண்களுக்கும் டீசென்டான குடும்பத்துக்கும் கேடு விளைவிக்கிற இந்த பிறவிகளை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் ராகுல் காந்திக்கே டேக் பண்ணியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து ஜூனியர் என்டிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவங்க கண்ணியத்தையும் தனி உரிமையும் காக்கணும். ஜனநாயக இந்தியால இது போன்ற பொறுப்பற்ற நடத்தைய நம் சமூகம் இயல்பாக்காமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நடிகர் நானே என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல்வாதிகள் எந்த விதமான முட்டாள்தனத்தையும் பேசி தப்பித்து விடலாம் என்று நினைப்பதை பார்க்கும்போதே அருவருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.